வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமது ஆசிரமத்தில் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் உள்ள இதில் சாதுகளுக்கு அன்னதானமாக சாம்பார் சாதம், தக்காளி சாதம், கலவை சாதம் போன்றவை கொடுத்து, அப்பளம், ஊறுகாய், கூட்டு பொரியல் கொடுத்து, அதன் பிறகு துணி துவைக்கிற சோப்பு, குளிக்கிற சோப்பு, டீ குடிக்க காசு தட்சணையாக கொடுத்து அன்னதானம் செய்கின்றோம். இன்று உபயதாரர் திரு செல்வராஜ், சென்னை டி நகரை சேர்ந்த செல்வராஜ் ஐயா அவர்களுடைய மனைவி வள்ளி, செல்வராஜ் ஐயா அவர்களின் மனைவி வள்ளி அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு உபயம் செய்யப்பட்டது. சாதுகளுக்கு அன்னதானமும் தட்சணையும் வழங்கப்பட்டது. இதுபோல் உங்களுக்கும் பிறந்தநாள், திருமண நாள், குழந்தைகளின் பிறந்தநாள், பெரியோர்களின் திதி போன்ற ஏதாவது இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு இதுபோல் அன்னதானம் செய்து புண்ணியத்தை தேடித்தரேன். நீங்களும் இதுபோல் சேவையில் கலந்துக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். கர்ம வினை தீரணும்னா தர்மம் செய்யணும். தர்மம் செய்தால் கர்ம வினை தீர்ந்துடும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த கூற்றுப்படி தர்மம் செய்யுங்க, உங்கள் கர்ம வினை கண்டிப்பாக தீரும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் என்று தான் நம்ம நினைக்கிறோம். அதுக்காக தான் இந்த சேவைகளை செய்கிறோம். எல்லார் உயிரும் பசியாறணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இதை செய்கிறோம். நீ எதனா ஒன்று எடுத்துக்குமா, அவனே எல்லாம் தூக்கிமாறான். நன்றி. இதுபோல் உங்களுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் காண்டாக்ட் நம்பர் தரேன், பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்பரு, பாருங்கள். நீங்களும் புண்ணியத்தை தேடிக்கணுமுன்னா கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். எல்லாம் வல்ல அண்ணாமலையாரின் தயவால் நாங்கள் செய்கிற இந்த சேவையின் காரணத்தால் உங்களுக்கு எங்கள் இடத்துலையும் இருக்கிறார் லிங்கம், அக்ஷய குபேர லிங்கேஸ்வரர். அவருக்கு அர்ச்சனை பண்ணோன்னாலும், அவருக்கு நைவேத்தியம் பண்ணோன்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம், யாகம் பண்ணுறோம், ஜாதகம் பார்க்குறோம், அன்னதான சேவை செய்கிறோம். எது வேணுமோ தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். எல்லாம் உள்ள இறையருள் துணையோடு இந்த அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் அன்னதான சேவை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நேராக கூட இந்த சேவையில் பங்கு பெறலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.